ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எப்படி இருக்கீங்க ஐயா? அருமையான சகோதரியே, உங்களோடு கூட ஆண்டவர் இந்த இறைவார்த்தை கொடுக்கும்படியா அடியனுக்கு ஒரு நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கான கொடுத்த இறைவார்த்தை விடுதலை பயணத்தின் புத்தகம், யாத்ராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது திருவசனம். என் சன்னதியிலே வந்து எட்டினது. இஸ்ரவேல் புத்திரர்கள் கதறின கதறல், கூக்குரல் இட்ட அந்த சத்தமானது, அந்த அழுகுரலின் சத்தமானது ஆண்டவர் பாதத்தில் எட்டினது. எத்தனையோ நாட்கள், எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வாரங்கள் உன் அறைக்குள் இருந்து, உன் படுக்கையில் இருந்து, தேவாலயத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து கதறி நின்று எனக்கு பதில் இல்லையே, நான் வாசம் எடுக்கிறேனே, விசுவாசிக்கிறேனே, ஜெபிக்கிறேனே, ஆண்டவரே எனக்கு பதில் இல்லையா என்று சொல்லி கேட்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து எட்டினது. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் மிதியான் தேசத்தில் இருந்த ஒரு மோசே இடத்துல கர்த்தர் இறங்கி வந்து பேசினார். உங்களுக்காக இறங்கி வருகிற தேவன், நமக்காக மனமிறங்குகிற தேவன், நமக்காக யாரை கொண்டு செய்யணும் அவர்கள் எழுப்புகிற தேவன். உங்கள் அறிவு கட்டாத காரியத்தை, நாம் கிரகிக்கக்கூடாத காரியத்தை அவர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது நமக்கு தலைவனாக ஒரு மோசே வருகிறார் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது நாம் விடுதலையாக போகிறோம் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது நம்மை ஆராதிக்க ஆண்டவர் அழைத்து சொல்லுகிறார் என்று சொல்லி. அறிவு கட்டாத காரியத்தை தேவன் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். காரணம் என்ன? என்றோ ஒரு நாள் தேவ சமூகத்தில் கதறி 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 அழுதாய, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி அதை ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நான் கடந்த வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு கடந்து போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். அவரத்தில் நான் பேச்சு கொடுத்த போது, கொஞ்சம் பேசின போது அவர்கள் இவ்விதமாக சொன்னார்கள், கதறி 8 வருடங்கள் கதறி நின்ன பிறந்த ஒரு குழந்தைக்காக, ஒரே ஒரு குழந்தைக்காக கதறி கதறி நின்ன, மருத்துவம் கைவிட்டது எங்களை. என் கணவர் உடைந்து விட்டார், அவர் ஒரு பேராசிரியராக இருக்கிறார், உடைந்து விட்டார். கண்ணீரோடு நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் மாத்திரம் ஜெபத்தை மட்டும் விடலை. எனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி கதறி கதறி நின்றோம். திடீரென்று சொல்லி ஒரு மருத்துவர் அந்த பட்டணத்துக்கு வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அவரை சென்று பார்த்தோம். அவர் சாதாரணமாக ஒரு மருந்தை சொல்லி கடந்து போனார்கள். நடந்தது என்ன? அந்த மருந்தை வாங்கி கொண்டு நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் உங்கள் மழலை செல்வத்தை கொடுத்தார். எனக்கு அற்புதமான ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அதை ஆண்டவருக்கே அர்ப்பணித்தேன் என்று சொன்னார்கள். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன் கூக்குரல் கேட்கவில்லை என்று சொல்லி கதறி நிற்கிறாயே, உன் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். தாவீது சொன்னா, சங்கீத புத்தகம் 65ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், ஜெபத்தை கேட்கிற ஒரு மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். உன் ஜெபம் ஒரு நாள் வீணாகாத. ஜெபித்து ஒரு மனிதனும் குறைந்ததில்லை. ஒருவேளை கேட்கப்படவில்லை என்று சொல்லி கண்ணீர் விழிக்கின்றாயோ, உன் கூக்குரலுக்கு, உன் கதறலுக்கு, உன் கடன் பாரத்திற்கு, உன் சுகவீனத்திற்கு ஆண்டவர் இன்றைக்கு பதிலை கொண்டு வருகிறார். உன் வேலை வாய்ப்பிற்கு ஆண்டவர் பதிலை கொண்டு வருகிறார். உன் பணித்தளத்திற்கு ஒரு பதிலை கொண்டு வருகிறார். தேவனை மாத்திரம் விசுவாசி, இதயத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட நடத்துகிறதை விதத்தை பாருங்கள். இன்றைக்கு உங்கள் கண்ணீர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிட்டு என்று சொல்லி சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நடத்துவார். நாம் ஜெபிப்போம்பா. மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோதரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை என் சந்நிதியில் வந்து எட்டியது என்று சொன்ன இந்த வார்த்தையை உடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக கிருபை தந்தீர். இதை விசுவாசித்து கேட்ட ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் இப்பொழுதே துடைப்பீராக. நீர் உயிரோடு கூட இருப்பதை விளங்க பண்ணுவீராக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும். ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.